இவனை கோர்த்து விட்டுற வேண்டியதான். சிரிக்கவா செய்யற? புது மாப்பிள்ள கண்ணை கட்டி விட்டுருவோம். அவராவது கரெக்டா ரேவதியை கண்டுபிடிக்கிறாரான்னு பாப்போம். வாங்க மாமா. இந்தா நல்லா கட்டு. இங்கல்ல. மகேஷ், இங்க மாப்ள இந்த பக்கம். இந்த பக்கம் வாங்க. இங்க இங்க. அங்க அங்க. இல்ல இல்ல. மாமா மாமா, ரேவதி அக்கா இந்த சைடு இருக்காங்க. மகேஷ் அங்க அங்க. ஏய் அங்க. மாமா. ஐயோ மாமா விழாதீங்க மாமா. இப்படி வாங்க. இதோ வந்துட்டேன். சகல வேட்டியை வேணா ஏத்தி கட்டிக்கங்க. ஐலசா நான் இல்ல. அப்படி இங்க 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 வாங்க. மாப்ள இந்த பக்கம். ரைட். இந்த பக்கம் இங்க வாங்க. லெஃப்ட் லெஃப்ட். ஐயோ சுத்தம். அவளை போய் பிடிச்சிட்டானா? என்ன சகல ரேவதியை கண்டுபிடிக்க சொன்னா அண்ணிய போய் டச் பண்ணிக்கிட்டு என்ன இது சின்ன பிள்ளைத்தனமா? ரேவதி என்ன ஃபீல் பண்றியா? மாப்பிள்ள தெரியாம தானே அண்ணிய பிடிச்சாரு. விடு. அடுத்து ரேவதிக்கே கட்டுவோம். நீ ஆளை கரெக்டா கண்டுபிடிக்கணும். இதுல இது வரைக்கும் யாரும் ஜெயிக்கல. நீயாவது ஜெயிக்கிறியான்னு பாப்போம். வாக்கா போ வா. நானா? அதெல்லாம் என்னால முடியாது. நான் அந்த விளையாட்டுக்கு வரல. நோ, நான் கட்டியே தீர்வேன். சித்தி சும்மா ஜாலிக்கு தானே, கட்டிக்கோங்க. இல்ல ரோகிணி, என்னால முடியாது. என்ன விட்டுருங்க. சந்திரா, எல்லாரும் ஆசைப்படுறாங்கல்ல, விளையாட்டுக்கு தானே, கட்டிக்கோ. சரிக்கா, இத புடி. அக்கா கொடு. இந்த கொஞ்சம் கீழே குடிங்க. இருங்க. சுவாதி டைட்டா கட்டு. சின்னத்த நீங்க துர்காவை கண்டுபிடிக்கணும். அங்க இல்ல, இந்த பக்கம். இப்படி பின்னாடி. உங்க பின்னாடி. சின்னத்த ரைட் ரைட். அப்படி இந்த பக்கம் இல்ல. சித்தி இந்த பக்கம். சித்தி இங்க பாருங்க. சித்தி இங்க தான் இருக்கா. சித்தி துர்கா இங்க நிக்கிறா. இந்த பக்கம் வாங்க சித்தி. சித்தி 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 அங்க சித்தி இல்ல. வாங்க. ஐயோ சித்தி பாத்து. ஐயோ பாத்து. சின்ன மாமியாரே, எத்தனை நாள் என்ன அவமானப்படுத்திருப்ப. இன்னைக்கு ஒன்ன பழி வாங்கிட்டேன். சக்சஸ். ஐயோ பாவம், சின்னத்தை யாராவது தூக்கி விடுங்கப்பா. பார்த்து பத்திரமா எழுப்பி விடுங்க. ஐயோ ஐயோ, என்ன வலிக்குதாத்த? சாரி. சும்மா இருந்தவ கண்ணை கட்டி விட்டு இப்ப கிண்டல் பண்றீங்களா? எல்லாருக்கும் இருக்கு ஒரு நாள்.
சொல்லுங்க பாட்டி. ஆ, ஐயா கார்த்தி, நான் கொடுத்த ட்ரெஸ் எல்லாம் என் பேத்திங்க போட்டுக்கிட்டாங்களா ஐயா? நீங்க கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தான் பொங்கல் கொண்டாடிட்டு இருக்காங்க பாட்டி. அப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குயா. ஐயா கார்த்தி, என் பேத்திங்களெல்லாம் பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கியா. அதுக்கு எப்படியாவது ஏற்பாடு பண்ண. பாட்டி, நான் தான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன்ல, அவங்களெல்லாம் பார்க்க முடியாது. இல்லையா, இந்த ஒரு தடவை மட்டும் என் பேத்திங்களை நான் பார்த்துட்டு போயிடுறேனே. பாட்டி, இங்க எதனா பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிருவாங்க பாட்டி. அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாதியா. இந்த ஒரே ஒரு தடவை மட்டும் இந்த பாட்டிய மன்னிச்சு எப்படியாவது என் பேத்திங்களை பார்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ண போதும். பாட்டி சொன்னா கேளுங்களேன், நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா பிரச்சனை ஆயிடும். நான் ஏற்கனவே வந்துட்டேயா. வந்துட்டீங்களா? எங்க இருக்கீங்க? இந்த வீட்டு வாசல்ல நிக்கிறேன். என்ன பாட்டி? எப்பா, இந்த ஒரு தடவை இந்த பாட்டிய மன்னிச்சு எப்படியாவது என் பேத்திங்களை பார்க்க வச்சிரு, அது போதும். பாட்டி தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? நீங்க இங்க வந்தீங்கன்னா மாட்டிப்பீங்களா பாட்டி? ஆ, அப்படியெல்லாம் மாட்டிக்க முடியாது. ஏன்னா நான் வேற வேஷத்துல வந்திருக்கேன். நீ ஏன் என்ன பார்த்தா கூட உனக்கு அடையாளம் தெரியாது. எப்பா தயவு செஞ்சுப்பா, இந்த ஒரு தடவை மட்டும் எப்படியாவது என் பேத்திங்களை பார்க்க வச்சிருப்பா. சரிங்க பாட்டி, இருங்க நான் வரேன். வாப்பா. அதானே என் பேரனாச்சே, முடியாதுங்கிறதாவது.